பார்லிமெண்ட் இன்சைடில் போகிறதுக்காக இருக்கோம். இப்போ ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ ப்ரொட்டஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நாங்கள் என்ட்ரன்ஸுக்காக போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படிங்கிறத. அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கேமரா எதுவும் அலோவ் பண்ணாக்கா ஃபுல்லாக பார்ப்போம். அலோவ் பண்ணலண்டாக்கா இன்ஷா அல்லாஹ் ஜஸ்ட் கோ பேக். Public. Free. This is free. No money. So there's no filming or photography in this area, please. ஒரு வழியாக பார்லிமெண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்க விடலை. அதுக்கப்புறம் இந்த வந்துக்கிட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இந்த பில்டிங்கு அமைச்சிக்கிற, இந்த பார்லிமெண்ட் அமைச்சிக்கிற ஒரு விதம் வந்து எப்படின்னு சொன்னாக்கா இலையுடைய ஷேப்பில் இருக்கான். இந்த இலையுடைய ஷேப்பில் வந்துக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதுபோல் இந்த நாட்டுடைய ஸ்காட்லாண்டுடைய சிம்பிள் அங்கங்கே இருக்குமா, இடையில பார்த்தாக்கா தெரியுமா. முக்கியமாக இன்றைக்கி வந்து 2 மணிக்கு டிபேட் இருக்கனால நம்மளுக்கு வந்து 2 மணிக்கு மேலே அலௌடு இல்லை. அலௌடு இருக்குது, பட் ஆனால் நம்ம எதுவும் இது மாதிரி பார்க்க முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃப்ரீ தான். 10 நிமிஷம் ஒரு ப்ரீஃப் இது ஒன்று கொடுக்குறாங்க, இன்ட்ரொடக்ஷன். ஸோ அந்த பார்லிமெண்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாம் இது வந்து 1999 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்துக்கிட்டு பார்லிமெண்ட் வேணுமா வேணாமாங்கிறது வந்து இந்த நாட்டு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாருமே 75% அவங்க வந்து ஓட்டு விழுந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்லிமெண்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இதோடைய ஸ்டோரி. மற்ற இதில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதான் மெயின் என்ட்ரன்ஸு. யார் யார் எங்கே சிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஸோ இந்த நைஸ் வியூ. மொத்தம் 199 பேர் இதில் வந்துக்கிட்டு சிட்டிங் வந்துக்கிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 2 மணிக்கு வந்து பார்லிமெண்ட்டோடைய ஸ்பீச் இருக்குது, டிபேட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிபேட்டை நம்மளும் பார்க்க முடியும். இந்த லைட் என்ன பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதனுடைய இதே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்தியாவில் எந்த ஒரு பார்லிமெண்ட்டு போனதில்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்தாக்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃப்ரீ தான், ஈஸியாக உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ 2 o'clock. ஸோ ஒரு வழியாக இங்கே உள்ள ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட்டை பார்த்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் டேபிள்லாம் கிளியராக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 2 மணிக்கு இது பார்வையாளர் வந்து இருந்து பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இது மாதிரி கொடுத்தாக்கா தேவையில்லை, எல்லோரும் போய் வந்து பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கொடுத்தாக்கா அங்கே என்ன நடக்குங்கிறத மற்றவங்களும் பார்த்துக்கலாம். எல்லாரையும் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுபோல் அடுத்தடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் இணைந்திருங்கள் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலுடன். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கிறீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு வியூவில் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். பார்லிமெண்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் சிட்டி வாக் போயிட்டுருக்கோம். இப்போ இடன்பர்க் சிட்டி வாக்கில் போயிட்டுருக்கோம். சும்மா அந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்ட்ரீட்டு தான். கேலோவே என்ட்ரி இது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இங்கேருந்து நீங்கள் எடுத்தோன்னா பழைய பில்டிங்குடைய கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்க்க முடியும்.
ரொம்ப அற்புதமான ஒரு இடம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப். ஸோ சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். மணி 1 மணிக்குனாச்சு. பசி குளிராக வேறு இருக்கா, பசி நல்லா எடுக்குது. இது பழைய பஸ்ஸுக்காரன பார் உரசிக்கிட்டு போகிறானுவோ. ஸோ சிட்டி டூர் இது முழுமையாக பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். படையலமும்